கர்த்தர் நல்லவர். ஆராதனை ஆரம்பத்திலே ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார் நம்மகிட்ட? எதை பத்தி பேசியிருந்தாரு? இன்வெஸ்ட்மெண்ட், ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். அதை உங்களுக்கு புரிய வைக்கணும், சரியா புரிய வைக்கணும் அப்படின்னா, பன்றிகள் கூட்டத்துல உங்க வீட்டில் வளர்த்த பன்றிகளும் சேர்ந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு. வீட்டு பன்றி, காட்டு பன்றில வீட்டு பன்றி. அப்ப நீங்க மனுஷனா இருக்கக்கூடாது. அந்த பன்றிகளை மீட்க நீங்க மனுஷனா இருக்கக்கூடாது, பன்றியா மாறிடணும். மனுஷனாவும் இருந்துகிட்டு பன்றியாவும் மாறுறது காரியம் இல்லை. நீங்க மனுஷனாவே இருக்கப்படாது, பன்னியா மாறிடணும். மாறி அந்த பன்றிகளின் சமுதாயத்துல வாழ்ந்து உங்க பன்றிகளை நீங்க மீட்கணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க இப்படிப்பட்ட செயலை செய்யறதுக்கு? இனி நீங்க மனுஷனா இருக்கக்கூடாது, மனித புத்தி மனித குணம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்க உங்களுக்கு இனிமே இருக்க வேண்டியது பன்றி புத்தி, பன்றி குணம், பன்றியுடைய ஆக்டிவிட்டிஸ். இதுதான் உங்களை காணப்படும். நீங்க முகத்தோற்றமே மாறிடும், உடம்பே மாறிடும். மனுஷனா நீங்க இருக்கவே முடியாது. இனிமே டோட்டலா நீங்க பன்றியா மாறிடணும். பன்றியா மாறி பன்றிகள் சமுதாயத்துல போய் உங்க பன்றிகளை அந்த பன்றியை விட்டு மீட்டு எடுக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தா எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? வேற யாரையாவது அனுப்புமா ஆண்டவரே, அப்படிதானே சொல்லுவீங்க. இது யாரு ஆண்டவரை செய்வா? ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவன் மனித சமுதாயத்தில் இருக்கிற அவருடைய மனிதர்களை மீட்டெடுக்க தேவனா இருந்த ஜீசஸ இனி தேவனா இருக்க கூடாம மனுஷனாக்கி மனித சமுதாயத்துக்கு அனுப்பி மனிதர்களை மீட்டெடுத்தார். இதுக்கு அவருக்கு மனசு வந்துச்சு. எவருக்கு? ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். அதனால அவர் போட்டு இருக்கிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நாள் வீணாகாது. கிளியரா அவருடைய ஆடுகளை அவருடைய மந்தைக்கு அவருடைய தொழுவத்துக்கு ஏற்ற காலத்துல, சரியான காலத்துல, குறித்த காலத்துல கொண்டு நிறுத்தியே தீருவார். இது எது செய்யும் அப்படின்னா, அவர் மனசுல இருக்கிற அந்த வைராக்கியம் இதை செஞ்சிடும். வேற எதுவும் அவருடைய வைராக்கியம் அது. இதுக்காகத்தாண்டா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேங்கிற வைராக்கியம், எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணேங்கிற அந்த பிடிவாதம், அந்த திமிர்மாங்கலையா, அந்த வெறி, அந்த வெறித்தனம் அதை செய்யும். தலையிலிருந்து கொண்டு விட்டுருவாரு. இது நடக்கும். ஆமீன் சொல்லுங்க. அதனால பயப்பட வேண்டாம், துவன்ற வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், திகிலடைய வேண்டாம். ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படிதான் சொல்லுவாரு. ஏற்ற காலத்துல மெதுவா நடப்பிப்பேன் இல்ல, பட்டு பட்டு சட்டு புட்டு நடத்துவாரு. என்ன காலத்துல? அது ஏற்ற காலத்துல. ஆமீன். நமக்கு அவருக்கு அது ஏற்ற காலம், நமக்கு அது எதிர்பார்த்திராத காலம். அண்டர்லைன். நம்ம அதை நினைச்சிருக்க மாட்டோம், குறிச்சிருக்க மாட்டோம், தீர்மானிச்சிருக்க மாட்டோம். அதுதான் அவருக்கு ஏற்ற காலம். அவருடைய சித்தத்தை நிரப்பிக்க ஏற்ற காலம் தான். நமக்கு அது எதிர்பார்த்திராத காலம். ஆமீன். அதாவது அலங்கார வாசல்ல ஒரு சப்பானியை உட்கார வச்சுட்டு இருந்தாங்க எருசலேம் தேவாலயத்துக்கு முன்னாடி. பேதுரும் யோவானும் ஜப நேரத்துக்கு போறாங்க. சரிங்களா? போறாங்களா? போகும்போது பிச்சை கட்டான். பேதுரு யோவானை பார்த்து பிச்சை கட்டான். பேதுரு யோவான் உத்துவனை பார்க்குறாங்க. என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, ஒன்றும் இல்லை, நாங்களே ஒரு மண்ணு, ஆனால் எங்ககிட்ட ஒன்று இருக்கு, நசரனாகி இயேசு நாமத்தில் நீ எழுந்துருன்னு சொன்னாங்க. உடனே எந்திரிச்சிட்டான். இந்த சம்பவம் 3ஆம் அதிகாரத்தில் பதிவாயிருக்கு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். சரிங்களா? ஆனா அந்த சப்பானி கால் ஊன்றி நடந்து எந்திக்கிறது அன்னைக்குத்தான், அந்த நேரம் தான் ஏற்ற காலம், ஏற்ற நேரம் தேவனுக்கு. ஆனா அது சப்பானிக்கு எதிர்பார்த்திராத நேரம். புரிஞ்சிருக்கா? அவர் அதை எதிர்பார்க்கல. அதே மாதிரி பேதுரும் யோவானும் எதிர்பார்க்கல. அவங்க ஆஸ் யூஸ்வலா வழக்கமா தேவாலயத்துக்கு போறதும் போனபடி போயிட்டு இருக்கிறாங்க. இது வழியில நடக்கிற ஒரு விஷயம். இவன் பிச்சை கேட்காம இருந்தா அவன் போயிட்டே இருப்பான்.
இவன் அவர் நோக்கி பிச்சை கேட்கிறான். அதனால வந்த விளைவுகள் அதான் அந்த ஏற்ற காலங்கிறது. நமக்கு எதிர்பார்த்திராத காலம். ஏற்ற காலத்துல இயேசு வருவார், ஆனா அது நமக்கு எதிர்பார்த்திராத காலம். இப்ப வருவாரா தெரியாது. ஏற்ற காலத்தையும் எதிர்பார்த்திராத காலத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கிங்க எப்பயுமே. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப ஷாமுக்கு வந்துட்டு ஒரு நல்ல காலேஜை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏஏ கோர்ஸையே கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் இன்னும் அதிகமான மார்க் எடுத்தவங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைச்சிருக்கு, ஆனா பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கல. ஆமென். கர்த்தர் இந்த மாதிரி செய்வாரு. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பார்வை, நம்முடைய புரிதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல காலேஜ் ஒருவேளை கிடைச்சிருக்கும் பட்சத்தில் நல்ல காலேஜ் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் இல்லை, சரியான காலேஜ் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை ஆகாத காலேஜை தேவன் நமக்கு கொடுத்திருப்பாரானால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஆகாத காலேஜா பார்க்க கூடாது, சரியான காலேஜா பார்க்கணும். இந்த பார்வையில ரொம்ப கஷ்டம் அந்த பார்வைக்கு வர்றது. நல்ல காலேஜா இருந்தாலும் நல்ல காலேஜ் பார்க்க கூடாது, நமக்கான சரியான காலேஜ் அதான் பார்க்கணும். ஒருவேளை ஆகாத காலேஜ், போகாத காலேஜ், உருப்படாத காலேஜா இருந்தாலும் அது ஆகாத காலேஜ், குப்பை காலேஜ் அப்படி பார்க்க கூடாது. சரியான காலேஜ், நமக்கான சரியான காலேஜ் அதான் அப்படி பார்க்கணும். ஆமீன் சொல்லுங்க. யோசேப்பை குறித்து தேவன்கிட்ட ஒரு தரிசனம், ஒரு கனவு, திட்டம், நோக்கம் இருந்தது. உண்மைதானா? இருந்துச்சுல்ல. ஆனா அந்த கனவு, அந்த தரிசனம் நிஜமாகிற வரைக்கும், யோசேப்புக்கு அது பலிக்கிற வரைக்கும், நிஜமாகிற வரைக்கும் அவனுடைய தேவன் அவனை ரொம்ப சூப்பரா நடத்தினார், நல்லா நடத்தினார் என்று சொல்ல எத்தனை பேர் தைரியம் இருக்கு? சொல்ல முடியுமா? ரொம்ப நல்லா நடத்தினாருங்க யோசேப்ப, சொல்ல முடியுமா? நல்லாவா நடத்தினாரு? ரொம்ப நல்லா நடத்தினாருங்க. ஐயோ என்னமா பழி போட்டு விட்டா தெரியுமா? ஐயோ என்னமா அடிமைக்கிட்டாங்க, குழியில போட்டாருங்க. சூப்பர். சொல்ல முடியுமா? யோசேப்புக்கான கனவு நிஜமாகிற வரைக்கும் யோசேப்ப தேவன் நல்லா நடத்தினார்ன்ட்டு சொல்ல வாய்க்கூசும். ஆனா யோசேப்ப அந்த நாள் வரைக்கும் சரியா நடத்தினாரு. இத தைரியமா சொல்லுவேன் நான். சரியா நடத்தினார் அவனை. குழி பலி எல்லாமே சரி. நல்லா நடத்தினான்னு சொல்ல எனக்கு வாய் வராது, பட் சரியா நடத்தினான்னு சொல்ல தைரியமா எனக்கு வாய் வரும். சரியா நடத்தினார், ரொம்ப சரியா நடத்தினார். ஆமென். அவன் அந்த பார்வோனுக்கு அடுத்த சந்திர உட்கார்றதுக்கான சகல தகுதிகளையும் கலை பண்ணிட்டார், கொண்டு வந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. நல்ல தேவனை நல்லவர் காமிச்சாச்சு, ஆனா அவர் சரியானவர் காமிக்க தவறிட்டோம். தேவன் நமக்கு நல்லதை தருவார்னு நிறைய பிரசங்கம் பண்ணிட்டோம், தேவன் நமக்கு சரியான தருவான் பிரசங்கம் பண்ண தவறிட்டோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நிறைய விஷயங்கள் பேசணும். கர்த்தர் நல்லவர். மார்க் 8:34. பின்பு அவர் இயேசு ஜனங்களையும் தமக்கு பின்னால் வருகிற தம்முடைய தொண்டர்களையும் சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் 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 தன்னைத்தான் வெறுத்து, தெல்ல தெளிவா இயேசு பேசணும் ஒரு வாக்கியம். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், ஒரு ஐடியா இருக்குச்சுன்னா, ஜீசஸை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா என்னது? ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நிபந்தனை என்னது? ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னது?
ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னது? தன்னைத்தானே வெறுத்து. ஏன் இத ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கேட்டகரியில கொண்டு வந்து விட்டாரு? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுங்க. பிலிப்பியர் 2 எடுங்க. எதுக்காக இயேசு எடுத்தவனையும் இதை வைக்கிறாரு, இந்த நிபந்தனையை வைக்கிறாரு? பிலிப்பியர் 2 எடுங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 6, 7 வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், சொல்லுங்க சொல்லுங்க, தேவனுடைய. அப்ப தெய்வத்துக்கு என்ன இருக்கு? அப்புறம் தேவனை அரூபின்னு எப்படி சொல்றீங்க? பவுல் என்ன சொல்றாரு? தேவனுக்கு என்ன இருக்கு? ரூபம்னா என்னது? ரூபம்னா என்ன? உருவமா? ரூபம்னா என்ன? ரூபம்னா ஒரு வடிவம். ஒரு வடிவம். சத்தமா? ஒரு அவுட்லைன், ஒரு பாடி, ஒரு சரீரம், ரூபம் இருக்கு அவருக்கு. சரி, தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்புறம் அடுத்தது வாசிங்க, அண்டர்லைன் வேர்டு என்ன சொல்றாரு? தம்மை பிறர் அல்ல, தம்மை தாமே வெறுமையாக்கி. அவர் அவராகவே வெறுமையாக்குறாரு. அப்படின்னு அர்த்தம். அவர் அவராகவே தெய்வத்தன்மையை காலி பண்றாரு. வெறுமையாக்கி, வெறுமையாக்கி. அப்ப கவனிங்க, ஏன் ஜீசஸ் அந்த பாயிண்ட, அந்த நிபந்தனையை ஃபர்ஸ்ட் வச்சாரு அப்படின்னா, இவர் முதல்ல அப்படி செஞ்சார். தன்னைத்தானே வெறுமையாக்கி அப்படின்னா தன்னுடைய தெய்வ பதவிய வெறுத்து, தன்னுடைய தெய்வ ஸ்தானத்தை விட்டுட்டு தம்மைத்தான், பரலோகத்தை துறந்தில்ல, தம்மை தாமே துறந்து. நல்ல வார்த்தை அது. அவர் அவரையே துறந்தார், அவர் அவரையே விட்டு கொடுத்தார். பெரிய வார்த்தை நான் சொல்றது. அவர் அவரையே விட்டு கொடுத்தார். பரலோகத்தை விட்டு கொடுத்தது ரெண்டாவது. தம்மை தாமே விட்டு கொடுத்தார், தம்மை தாமே துறந்தார், தம்மை தாமே களைந்து போட்டார். நல்ல வார்த்தை, களைந்து போட்டார். இதான் வெறுமையாக்கி. சரி, இப்ப சொல்லுங்க, அவர் சொல்றது சரியா இல்லையா? இவர் அப்படி செய்யாம இருந்து நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கல. இயேசு அப்படி நடக்காம இருந்து தம்முடைய சீசர்களை அப்படி அவர் எதிர்பார்க்கவில்லை. குரு எப்படியோ சிஷ்யர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்பது ரூல்ஸ். ஆமென். அதான் இயேசு அப்படி சொன்னார். தம்மை தாமே வெறுத்து. இத செய்யாம என்னைய ஃபாலோ பண்ண முடியாது, முடியவே முடியாதுட்டார். சான்ஸே இல்லை. ஆமென் சொல்லுங்க. நம்புறீங்களா? தன்னைத்தானே வெறுத்து. ஆனா இது தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. இந்த வேர்டு தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. என்னங்கிறத சொல்றேன் பாருங்க. உலகத்தை துறக்கிறது. உலகத்தை என்ன செய்வாங்க? நிறைய மடாதிபதிகள், நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, ரிஷிகள், முனிவர்கள். இவங்க என்ன செய்வாங்கன்னா உலகத்தை திறந்துருவாங்க, எளிமையான வாழ்க்கையை மேற்கொள்வாங்க. காடுகள்ல அந்த மாதிரி இடங்கள்ல போய் மக்கள் மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடமா தேடி தனிமையா வாழ்வாங்க. இது என்னது? உலகத்தை துறக்கிறது. உலகத்தை
துறக்கிறது, அதாவது உலகத்தை தூக்கி எறிகிறது. உலகத்தை தூக்கி எறிகிறது. இதெல்லாம் என்னடா பெரிய உலகம் அப்படின்ட்டு அற்பமா பார்க்கறது, தூக்கி எறிகிறது உண்மையான தெய்வ பக்தி அல்ல. புரிஞ்சுக்குங்க, உண்மையான கடவுள் பக்தி அது அல்ல. எது? உலகத்தை தூக்கி எறிகிறது, உலகத்தை துறக்கிறது. உண்மையான தெய்வ பக்தி அல்ல. அப்ப எதுங்க உண்மையான தெய்வ பக்தி அப்படின்னா, நம்மளை நாமே துறக்கிறது, நம்மளை நாமே தூக்கி எறிகிறது. அதான் உண்மையான தெய்வ பக்தி. இட் இஸ் ஈக்குவல் டு தன்னை தானே வெறுத்து. நம்மளை தூக்கி எறியாம நீங்க ஆண்டவரை பின்பற்ற யாராலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. நம்மளை நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு நாம ஆண்டவர்கிட்ட இருக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். அதனாலதான் முதல்ல சொன்னார் அவரு, நீ உன்னைய தூக்கி எறியாம என்னை ஃபாலோ பண்ண முடியான்ட்டார். அவர் பரலோகத்தை தூக்கி எறியல, எதை தூக்கி எறிஞ்சாரு? ஏசு. அப்படி செஞ்சார் அவரு. நீ உன்னைய தூக்கி எறியாம நீ என்னை பின்பற்ற முடியாது. ஆமென். அப்ப எது உண்மையான பக்தி? உலகத்தை தூக்கி எறிகிறது இல்ல, நம்மளை தூக்கி எறியணும். இதைத்தான் கிறிஸ்தவம் எப்படி சொல்லணும்னா, சுயத்துக்கு சாகணும் பிரதர் அடிமாங்க, அது சுயத்துக்கு சாகாத பாஸ்டர் அடிமாங்க, அந்த ஊழிய சுயத்துக்கு அடி, இதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஆமென். இன்னும் ரொம்ப கரெக்டா சொல்லணும்னா, இந்த வார்த்தையை கரெக்டா சொல்லணும்னா, வெளியில இருக்கிற உலகத்தை தூக்கி எறியறது இல்ல உண்மையான பக்தி, நமக்குள்ள இருக்கிற உலகத்தை தூக்கி எறியறது தான் உண்மையான பக்தி. இதுதான் உண்மையான பக்தி. நமக்குள்ள ஒரு உலகம் சுத்திட்டு இருக்கு அப்படிலாம் தெரியுமா? நமக்குன்னு ஒரு கனவு, நமக்குன்னு ஒரு இஷ்டம், நமக்குன்னு ஒரு பார்வை, நமக்குன்னு ஒரு ஆசை, நமக்குன்னு ஒரு நம்பிக்கை. புரியுதுங்களா? இதெல்லாம் உலகம். நமக்குன்னு ஒரு இஷ்டம், நல்ல அந்த வார்த்தை இஷ்டம், எனக்கு இஷ்டம் பா, எனக்கு இஷ்டம், நமக்குன்னு ஒரு இஷ்டம். இதை தூக்கி எறியறதா உண்மையான தேவபக்தி. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு வண்டியை, உங்கள்கிட்ட இருக்கிற வீடை, உங்கள்கிட்ட இருக்கிற ஏக்கர் இடத்த தூக்கி எறிகிறது உண்மையான பக்தி இல்லைன்னு சொல்ல வரேன். உங்ககிட்ட இருக்கிற உலகத்தை தூக்கி எறியது, அதான் வெறுமையாக்குறது, அதுதான் வெறுக்கிறது. நம்மளை நாமே வெறுக்கணும் அப்படின்னா, நமக்குள்ள நம்பிக்கை இருக்கு, நமக்குள்ள ஆசா பாசங்கள் இருக்கு, அதைத்தான் வெறுக்கணும். ஆமே. இதுவரை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங், அடுத்த ஸ்டெப்பு. உலக பற்று இல்லாமல் வாழ்வது உண்மையான தேவபக்தி இல்லை, அதோட சேர்ந்த கோர்வை. என்ன பற்று இல்லாம? அவர் டிவி பார்க்க மாட்டார் சிஸ்டர், அவரை சினிமா படத்துக்கே வரமாட்டார், அவருக்குலாம் பண ஆசையே இல்லை பிரதர், அவருக்கு நல்ல ட்ரெஸ் போடணுங்கிற ஆசை இல்லை. ஐயோ அந்த சிஸ்டரா நகையே பிடிக்காது போங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலக பற்று இல்லாமல் வாழ்வது தெய்வ பக்தி அல்ல. மீசி எடுத்துடணும், வெள்ளப்புடவை தான் கட்டணும், பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இந்த உலகப்பற்று நம்மகிட்ட இருக்கக்கூடாது. உலகப்பற்று இல்லாமல் வாழ்வது உண்மையான தெய்வ பக்தி இல்லை. தெய்வ பற்றுடன் கூடிய உலகப்பற்று இல்லாத வாழ்க்கை தான் உண்மையான தெய்வ பக்தி. என்ன பற்று இருக்கணும்? தெய்வ பற்று. நல்லா கவனிங்க, எத்தனை பேரு இந்த மாதிரி இதை அழிச்சிட்டே இதை எடுத்துட்டேன்னு சொல்றவங்க தெய்வ பற்றுல இருக்கிறாங்க. சொல்ல முடியுமா? இது வேற அது வேறன்னு புரிய வைக்கிறேன். தெய்வ பற்று வேற, உலக பற்று வேற. உலகப்பற்று தெய்வ பற்று இல்லாம உலகப்பற்று இல்லாம இருக்க முடியும். தெய்வ பற்றுடன் கூடிய, தெய்வ பற்று கலந்த உலகப்பற்று இல்லாத வாழ்க்கை தான் உண்மையான தெய்வ பக்தி. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு எந்த விருப்பமும் இல்லை பிரதர், அது இல்லை உண்மையான பக்தி.
அவர் விருப்பம் எதுவோ அதான் பிரதர் என் விருப்பம். இதுதான் உண்மையான தெய்வபக்தி. நம்ம விருப்பத்தை துறக்கிறது மட்டும், நம்ம விருப்பத்தை துறக்கிறது உண்மையான தெய்வபக்தி இல்ல. நம்ம விருப்பத்தை துறந்து அவர் விருப்பத்தை ஏத்துக்கிறது. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன், இதான் உண்மையான தேவபக்தி. எத்தனை பேர் வனாந்தரமா வாழ்றாங்க, அத்தனை பேர்ல எத்தனை பேர் தெய்வ விருப்பத்தை சுமந்தாங்க. விருப்பமே இல்லாம இருக்கிறது உண்மையான பக்தி இல்ல, தெய்வ விருப்பத்தோட இருக்கிறது உண்மையான பக்தி. இப்படி சொல்ல வரேன். எனக்கு எந்த விருப்பம் இல்லை பிரதர், அது இல்ல. தெய்வ விருப்பத்தை சுமக்கிறது தான் உண்மையான பக்தி. தெய்வ இஷ்டத்தை சுமக்கணும். தேவன் என்ன விரும்புறாரு, தேவன் எதுல பாரமா இருக்கிறாரு, தேவனுடைய துடிப்பு என்ன, இருதயம் எதை துடிக்குது, அவர் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி துடிக்கிறது அதை சுமக்கிறது தான் உண்மையான தேவபக்தி. அதனால உலகப்பட்டு இல்லாம நான் எல்லாத்தையும் கட்டிட்டேன் பிரதர், நான் அப்படியே போறேன் பிரதர், கடவுள் பக்தி இல்ல. அது கடவுள் பக்தி கிடையாது. கடவுளுடைய பாரங்களை, கடவுளுடைய விருப்பங்களை, கடவுளுடைய ஏக்கங்களை, கடவுளுடைய எண்ணங்களை, கடவுளுடைய இருதய துடிப்ப அப்படியே உள்ள வாங்கி அதே மாதிரி துடிக்கிறது. இதுதான் உண்மையான தேவபக்தி. கரெக்டா தப்பா? இதுதான் உண்மையான தேவபக்தி. அல்ல வெளியே மாய்மாலமா காமிக்கிறத நம்பாதீங்க, நம்பாதீங்க. தெய்வபக்தி இல்ல, அது போலி. இது புரியாதனாலதான் நிறைய போலி தெய்வ பக்திகள் நடமாடுது கிறிஸ்தவத்திலையும். கவனம் கவனம். அவர் இஷ்டத்தை தன் இஷ்டமா ஆக்கிக்கிட்டோமா? நீ இந்த காலேஜ் தாண்டா படிக்கணும், இது அவருடைய இஷ்டம், சரின்னு சொன்னோமா? இதான் தன்னைத்தானே வெறுத்தல். இந்த மாசம் தாண்டா வருமானம், இதுக்குள்ள வாழ்றான், சரின்னு சொன்னோமா? இதான் தன்னைத்தானே வெறுத்தல். இந்த இடத்துக்கு வந்தோமா? அவர் விருப்பத்தை, அவருடைய நினைப்பை நம்ம சுமக்கிறோமா, ஏத்துக்கிறோமா, ஒத்துக்கிறோமா? இல்ல நமக்கு ஒரு விருப்பத்தை வச்சுட்டு அலையிறோமா? நமக்கு ஒரு விருப்பத்தை வச்சுக்கிட்டு நான் இதை திறந்தேன் அதை திறந்தேங்கிறது தெய்வ பக்தி இல்லைன்னு சொல்ல வரேன். ஆமீன். அப்ப தன்னைத்தானே வெறுத்து நான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த இடத்துக்கு வர்றோமா? ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவர்னா என்ன ஊழியக்காரரு, தன்னைத்தானே வெறுக்காம கார் வச்சிருக்கிறாரு, ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கிறாரு, இவருக்கு வீடு இருக்காம, பெரிய பங்களா இருக்காம, இப்படி பேசுறது. இப்படிதான் பேசுவாங்க. தன்னைத்தானே வெறுத்து இருக்கணுமே பிரதர், உங்களுக்கு இந்த 10 காரு, உங்களுக்கு எதுக்கு இந்த வீடுனா, நீங்க இப்படி செட்டு போட்டு இருக்கணுமே, வெறுக்கலையே உங்களை, இப்படி பேசுவாங்க. இதுதான் கிறிஸ்தவமே, இப்படிதான் இப்படி பேசுவாங்க. இது இல்ல. தன்னைத்தானே வெறுத்துனா என்ன தெரியுமா? வசதி இருந்தும் வசதி மேல மனசு வைக்காம வாழ்வாங்க. இதான் தன்னைத்தானே வெறுத்து. 10 ஏக்கர் இடம் இருக்கும், ஆனா அதுல அவங்க மனசே போகாது. ஆண்டவர் கேட்டா தூக்கி கொடுத்துருவாங்க. ஏன்? மனசு அங்க போகல. மனசு இருக்கிறவன் கேட்டா கொடுக்க மாட்டான். எப்படி ஆண்டவரே இதை போய் தர சொல்றீங்க அப்படிமா. அதுல மனசு வைக்காதவன் ஆண்டவர் கேட்டா தூக்கி கொடுத்துருவான். புரியுதுங்களா? அப்ப உலகத்தை துறக்கிறது தெய்வ பக்தி இல்ல. அதே நேரத்துல எல்லாம் இருந்தும் எதுலயும் மனசு வைக்காம, அது ஒரு பெரிய காரியமா எடுத்துக்காம சாதாரணமா வாழ்றது உண்மையான தெய்வ பக்தி. ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் கொடுக்கிற சவால், உன்னால முடிஞ்சா இதை செஞ்சு காட்டு, அல்லது அட்லீஸ்ட் இது எப்படி நடந்துச்சு என்கிறதையாவது கண்டுபிடிச்சு காட்டு என்று அவருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் எப்போதும் மருத்துவத்திற்கும் அறிவியலுக்கும் சவால் விடுறதா இருக்கு. நல்லா கவனிங்க, ஆண்டவரை பத்தி புரிஞ்சுக்குங்க. ஆண்டவருடைய அற்புதங்களும், ஆண்டவருடைய ஒண்டர்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ், அற்புதங்களும் அடையாளங்களும் எப்படி பேசுது நம் மருத்துவத்திட்ட,
அறிவியல் அறிஞர்கள்ட்ட எப்படி பேசுது அப்படின்னா, இங்க வா, உன்னால முடிஞ்சா இதை செஞ்சு காட்டு. இங்க பாரு, நான் தண்ணிய திராட்சை ரசமா மாத்திட்டேன். அற்புதம் பேசுது. யார்கிட்ட பேசுது? அறிவியல். அறிவியல்கிட்ட பேசுது, சயின்ஸ்கிட்ட பேசுது. இங்க பாரு, நான் தண்ணிய திராட்சை ரசமா மாத்திட்டேன். உன்னால செய்ய முடியுமா? செஞ்சு காட்டு. சரி, செஞ்சு காட்ட வேணாம். நான் இதை எப்படி பண்ணேன்ட்டா சொல்லு. அதையா சொல்லு பாப்போம். சொல்லு. சயின்ஸ் ரொம்ப பண்ற நீயே சொல்லு. சவால் விடுது. சயின்ஸுக்கு சவால். தண்ணி எப்படி திராட்சை ரசமா மாறிச்சு? அது எப்படி 5 பத்தை வச்சு 2 மீன் வச்சு எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? சயின்ஸுக்கு சவால். அப்ப அவருடைய அற்புதம் அடையாளம் சயின்ஸுக்கு சவால் விடும். சரி, அவருடைய அற்புதமும் அடையாளமும் மருத்துவத்துக்கும் மெடிக்கலுக்கும் சவால் விடும். எப்படி செத்தவன் எந்திரிச்சான்? எப்படி 4 நாள் கழிச்சு எப்படி எந்திரிச்சான்? அது அள்ளியும் நாரி இருக்கு மேடம். மருத்துவம் பல்ல கடிச்சு தேடுது. எப்படி? சரி, நானு செத்து 4 நாள் ஆன லாசருவை நான் எழுப்பிட்டேன்ப்பா. அற்புதம் பேசுது. மெடிக்கல்கிட்ட பேசுது. செஞ்சு காட்டு. நீ செஞ்சு காட்டு. நீ என்னமோ சொல்றிய, இதை மாத்திட்டேன் அதை மாத்திட்டேன் அதை மாற்ற அறுவசிச்சு என்னமோ சொல்றீ, செஞ்சு காட்டு. செய்ய முடியாதா? சரி, எப்படி நடந்துச்சுன்னா சொல்லி காட்டு. சொல்லு, மெடிக்கலை வச்சு பேசு. இந்த பாடியில் என்ன எங்க சொல்லு பார்ப்போம். எப்படி நடந்துச்சுன்னு சொல்லு. பெரிய விஷயத்த பேசுறேன் நான். நம்ம உலகத்துல சயின்ஸையும் மெடிக்கலையும் உலகம் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுது. நீங்க அதுக்கு மேல இருக்கிற தேவனுடைய வல்லமைய தள்ள வச்சுட்டு ஆடுங்கன்னு நான் சொல்ல வரேன். அப்படி ஆடுங்க. தேவனுடைய அற்புதம், தேவனுடைய அதிசயங்கள் மருத்துவத்துக்கும் சயின்ஸுக்கும் இன்னைக்கும் சவால் விடுது. இன்னைக்கு சவால் விடுது. எப்படி இந்த பூமி உருண்டு தூங்கிட்டு கிடக்கு? பூமி எப்படி இருந்துச்சு? நம்மளால இது வரைக்கும் ஒரு பூமிய செஞ்சு தொங்க விட முடியலையே. எப்படி? எப்படிங்குது சயின்ஸ் துடிக்குது. எப்படி? ஒரு பக்கம் கண்டுபிடிக்கிறான், ஒரு பக்கம் செய்ய பார்க்கறான், முடியல. பூகோளத்தை செய்ய முடியல. நீங்க கற்பனை பாருங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இதே இடம், இந்த முழு பூமி, மொத்த பூமி உருண்டை, இந்த மொத்த பூமி உருண்டைக்கு 2 தடவை தண்ணியில மூழ்கி இருந்த அனுபவம் இருக்கு. இந்த பூமி கேட்டா சொல்லும், 2 தடவை தண்ணிக்குள்ள கடந்தேன்னு சொல்லும். மொத்த பாடின்னு சொல்றேன். மொத்த எர்த்தோடைய பாடி, ஹோல் பாடி தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்துச்சு. நம்புறீங்களா? உங்களால நம்ப முடியுதா? நீங்க உட்கார்ந்துருக்க அந்த இடம் ஒரு காலத்துல தண்ணினால மூடி இருந்துச்சு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல தண்ணினால மூழ்கி இருந்தத வசனம் சொல்லுது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் தேவ ஆவியாளர் அசைவாடி கொண்டிருந்தார், வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார். அவரை தண்ணியெல்லாம் ஒரு பக்கம் சேர்த்தாரு, ஒரு பக்கம் நிலப்பரப்பா வச்சாரு. இத பூமினாரு, இத சமுத்திரம்னாரு. அப்ப முதல்ல எப்படி இருந்திருக்கு? அது செய்யறதுக்கு முன்னாடி தண்ணிக்குள்ள இருந்திருக்கு. தண்ணிக்குள்ள இருந்துச்சு பூமி. அதுக்கு மேல தண்ணிக்கு மேல ஆவியானவர் அசைவாடுறாரு. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தண்ணியுடைய மேல் பரப்புக்கும் பூமியுடைய மேல் மட்டத்துக்கு இடையில இருள், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்படி இருக்கிற தண்ணி தான் தேவன் 2ஆ பிரிச்சாரு. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எர்த்துக்கு. 2வது, நோவா காலத்துல இதே பூமி மறுபடியும் பொசுக்குன்னு உள்ள முங்கிருச்சு. இதே பூமி. அப்ப நாம இருக்கிற அந்த பூமிக்கு எது சொன்னா, பூமி எப்படி இருக்குன்னே பிச்சுட்டு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய பூமி தண்ணிக்குள்ள முகிச்சா? ஒரு பாட்டு ஓகே,
மொத்த பார்ட்டு தண்ணிக்குள்ள முங்கிருச்சான். எஸ், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுங்க.